Qualcomm Snapdragon 870 இதுதான் Qualcomm லான்ச் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட். அது மட்டும் இல்லை, இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டில் தான் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2021 லான்ச் ஆகுது. அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக இருந்தாலும் இதில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் உங்களுக்கு ஒரு அப்பர் மிட் ரேஞ்சை விட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிட் செக்மெண்ட் சிப்செட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோட. ஸோ இன்னைக்கு வீடியோவில் Qualcomm Snapdragon 870 உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கூடவே இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல். அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Qualcomm 2021 ரெண்டு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று Snapdragon 888, இன்னொன்று Snapdragon 870. ஸோ Snapdragon 888 அப்படின்னு சொல்லும்போது ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சிப்செட் அதாவது 870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஏற்கனவே லான்ச் ஆன Snapdragon 865 ப்ளஸ் உடைய ஒரு சக்ஸஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு 865 ப்ளஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சிப்செட்லையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதோட ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 865 ப்ளஸ் மாதிரி இதுவும் 7 நேனோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். ஸோ இதில் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865 ப்ளஸில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும். பேட்டரி எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 865 ப்ளஸ் அப்படி தான் இருந்தது. இந்த சிப்செட்லையும் நமக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஓவரால் Snapdragon 870 உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865 ப்ளஸ் அளவுக்கு இருக்கும். பட் Snapdragon 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட CPU என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது உங்களுக்கு 64-பிட் ஆக்டகர் சிப்செட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டகர் அப்படின்னு சொல்லும்போது இது 8 கோர்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 கோர்ஸை இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+3+4 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் கோர் Cryo 585ஓட வருது. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz. அதே செகண்ட் ஒன் உங்களுக்கு 3 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது Cryo 585 கோல்ட் கோரோட கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. அதே தேர்ட் ஒன் அதாவது 4 கோர்ஸோட கொடுத்துருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 GHzல உங்களுக்கு சில்வர் கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ஆக்டோகரை இவங்க 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு Snapdragon 865 ப்ளஸை விட கொஞ்சம் ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க. அகைன் Snapdragon 865யும் உங்களுக்கு 1+3+4 தான் பிரிச்சிருந்தாங்க. பட் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 865 ப்ளஸை விட இங்கே கிளாக் ஸ்பீட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் Snapdragon 870 உடைய ட்ரெய்லர் ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே 3.2 GHz அப்படின்னு மென்ஷன் பண்ணியே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சிப்செட்டுடைய பெரிய ஹைலைட். ஏன்னா பொதுவாக இந்த அளவுக்கு கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kirin 9000 அந்த சிப்செட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் Qualcomm உடைய இந்த சிப்செட்டில் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா Kirin 9000 3.2 GHz கிளாக் ஸ்பீடை விட ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதே அளவுக்கு உங்களுக்கு Snapdragon 870யும் பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ Snapdragon 870 அப்படின்னு சொல்லும்போது 865 விட உங்களுக்கு ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிப்செட்டுடைய கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது. அடுத்ததாக இந்த சிப்செட்டுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட GPU எக்ஸாக்டாக உங்களுக்கு Snapdragon 865 ப்ளஸில் எப்படி இருந்ததோ Adreno 650 அதே இதில் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு 670 MHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட என்ஹான்ஸ்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா லேட்டஸ்ட் சிப்செட். ஸோ இது உங்களுக்கு GPU பர்ஃபார்மன்ஸ் அதாவது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் Snapdragon 865 ப்ளஸ் அளவுக்கு இருக்கும். பட் CPU ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால அதோடு உங்களுக்கு GPU இன்டகிரேட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 865 ப்ளஸை விட இங்கே பெட்டராக தான் இருக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸும். அடுத்ததாக இந்த சிப்செட்டுடைய DSP அண்ட் ISP அதாவது கேமராஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSP உங்களுக்கு ஹெக்ஸகன் 680 ஸ்பெக்ட்ரா 480யோட கொடுத்துருக்காங்க. ISP அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் ISPயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி அதாவது 865 விட இங்கே பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அதோட இதோட கேமரா அதாவது இமேஜ் ப்ராசஸிங் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8K 30 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 4K
வந்து 120 fps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QHD ப்ளஸ் வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் சப்போர்ட் பண்ணும். அதே 4K அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக கேமராவாக இருக்கட்டும், இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 865 ப்ளஸை விட இதில் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த சிப்செட்டுடைய ரேம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது LPDDR5X ரேம் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அதோட வந்து LPDDR4Xும் இது சப்போர்ட் பண்ணும் 16 GB வரைக்கும். அதே இதோட ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா eMMC 5.1, UFS 2.1, UFS 3.5 எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜும் உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக இந்த சிப்செட்டுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் 5G சிப்செட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட 5G கனெக்டிவிட்டி அண்ட் இன்டகிரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க கொடுத்துருக்க மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X55 மோடமோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மோடமை வந்து இவங்க சிப்செட்டோட இன்டகிரேட் பண்ணி கொடுக்கல, எக்ஸ்டர்னலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே Snapdragon 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு 865 ப்ளஸில் எப்படி எக்ஸ்டர்னலாக இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக தான் மோடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிப்செட்டில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 4Gயாகவும் லான்ச் பண்ணலாம், 5Gயாகவும் இவங்க லான்ச் பண்ணலாம். அதாவது இந்த சிப் வேணும்னா இவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இன்டகிரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். வேண்டான்னு யோசிச்சாங்கன்னா இது 4G ஸ்மார்ட் ஃபோனாகவும் லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும். அதனால இது அஃபோர்டபுளாகவும் லான்ச் பண்ணலாம், காஸ்ட்லியாகவும் லான்ச் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5G மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிடையாது. இது X55 மோடம் எக்ஸ்டர்னலாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டில் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அப்லோட் ஸ்பீட் வந்து 3 Gbps வரைக்கும் இது பண்ணும். அதே டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 Gbps வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து சப்ஸ் GHz இருக்கட்டும், இல்லைனா mmWave டெக்னாலஜியாக இருக்கட்டும், ரெண்டுமே இது தாராளமாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இதோட அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட். ஸோ ஓவராலாக இதோட 5G கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Qualcomm Snapdragon 870 5G ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உடைய ஃபீச்சர்ஸ் இது தான். இதோட CPU, GPU பர்ஃபார்மன்ஸ், இதோட ஸ்டோரேஜ், இமேஜ், கேமரா எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2021 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது, அதாவது கன்ஃபார்ம் ஆயிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய Moto Edge. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches Full HD Plus 90 Hz refresh rate, IPS LCD panel, Snapdragon 870 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குவாட் கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல டுவல் செல்ஃபி 16+8 ஓட 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் நார்மல் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக் மாதிரியே இருக்கு. ரியர் சைடில் பிளாஸ்டிக் பேக்கோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக்கோட சைனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 22,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் சைனா விட இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இவங்க காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் Snapdragon 870 ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிப்செட் வந்து இவங்க ரொம்பவே அஃபோர்டபுளாக வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மோட்டோரோலா Edge S இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. பட் இதை விட கொஞ்சம் விலை அதிகமாக லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் லான்ச்சஸ் Snapdragon 870. அடுத்ததாக Snapdragon 870 அப்படின்னு சொல்லும்போது விவோ உடைய சப் பிராண்ட் IQவும் வந்து இந்த சிப்செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. IQ Neo 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. பட் இந்தியாவில் இது லான்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இதுவும் வந்து Qualcomm Snapdragon 870 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 88 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ அடிஷ்னல் ஹைலைட்டும் இவங்க கொடுக்குறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இது அப்ராக்சிமேட்டாக 34,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து முதல்ல இது சைனாவில் லான்ச் ஆகும். இந்தியாவில் லான்ச் ஆகுமா என்ன நம்ம காத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா நியோ செக்மெண்ட்டில் இவங்க எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதில்லை. பட் IQ Neo 5 Snapdragon 870 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகுது. அடுத்ததாக Snapdragon 870 ஷாமி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அவங்களுடைய மீ பிராண்டுக்கு Mi 10 ரெஃப்ரெஷ் இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி Mi 11 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அகெயின் இவங்க வந்து பேக்வர்ட் போயிட்டு வந்து Mi 10 ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Mi 10 சீரீஸ்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொண்டு வராங்க. இது Snapdragon 870 இவங்க கொடுக்குறாங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக Mi 10 சீரீஸில் எப்படி அவுட்லுக் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகுது.
ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பெருசாக தெரியல. இதுவும் AMOLED பேனலில் தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய மீட் அண்ட் ரெஃப்ரெஷ் முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, ஷாமியுடைய சப் பிராண்ட் ரெட்மி கீழேயும் இந்த சிப் செட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க February 25 அன்னைக்கு ரெட்மி K40S. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ரோ லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி K40 வந்து உங்களுக்கு 870 லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக Mi 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூல் இருக்குது. கிளாஸ் பேக் பேனல், ரொம்பவே ஸ்லீக் ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கில் தான் ரெட்மி K40 லான்ச் ஆகுது. அதே சமயத்தில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா E4 AMOLED டிஸ்பிளே, ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளேயோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4420 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மி K40 ஸ்னாப்ட்ராகன் 870 சைனாவில் February 25 அன்னைக்கு லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் போக்கோ F2 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் போக்கோ F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெட்மி K40 சைனாவில் லான்ச் ஆகும், இந்தியாவில் போக்கோ சப் பிராண்டு கீழே ஸ்னாப்ட்ராகன் 870 ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்ட். OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9, 9 Pro, 9 Lite 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 9 and 9 Pro உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம். 9 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க லான்ச் பண்ணலாம். இது ஸ்னாப்ட்ராகன் 870 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட்லுக் எல்லாம் 9 சீரீஸில் எப்படி இருந்ததோ கிளாஸ் பேக் பேனல், ஸ்லீக் எல்லாமே அதே மாதிரி தான் AMOLED பேனல் தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்னாப்ட்ராகன் 870 லான்ச் ஆகும். ஸோ OnePlus உடைய 9 Liteம் வந்து இந்த சிப் செட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒப்போ பிராண்டு கீழே ஸ்னாப்ட்ராகன் 870 ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா வந்து இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மானிக்கரோ ஸ்பெசிஃபிகேஷனோ எதுவுமே வந்து ரிவீல் ஆகலை. பட் ஒப்போ பிராண்டு கீழே வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 நம்ம Q1 2021 ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். ஸோ குவால்காம் உடைய லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் சிப்செட் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 உடைய டீட்டெயில்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டும் பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட்டிங், தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.